இன்றைய வார்த்தையாக நாம் எடுத்துக்கொண்ட வார்த்தை தியானத்திற்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அது இவ்வாறாக சொல்லுகிறது, ஆகையால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். இதற்கு தலைப்பை நான் இப்படியாக சொல்ல விரும்புகிறேன், பி பர்ஃபெக்ட். இன்றைக்கு நாம் பூர்ணப்படுவதற்கு எதை ஒன்று செய்தாலும் அதை சரியாக செய்யும்போது தான், நம்முடைய வாழ்க்கையை சரியாக நடத்தும்போது, நம்முடைய குணாநலங்கள் சரியாக இருக்கும்போது, நம்முடைய பரீட்சையை நாம் சரியாக செய்யும்போது, நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை சரியாக ஓடும்போது, அப்பொழுதுதான் நமக்கு அந்த நிறைவை பார்க்க முடியும், வெற்றியை பார்க்க முடியும். வியாபாரம் செய்தாலும் வேலை செய்தாலும் அனுதினம் வாழ்க்கையை நடத்தினாலும் அந்த வாழ்க்கையிலே நாம் நிறைவை பெறத்தக்கதாய், பூர்ணப்படத்தக்கதாய், நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அதன்படி நம்மை அர்ப்பணிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும்போது உண்டாகும்படியான அந்த பூரணம், அவர் பூர்ண சர்க்குணர், அவர் நல்லவர், அவர் சரியானதை செய்கிறவர், அவர் ஆலோசனை பெரியவர், அவர் நமக்கு திட்டத்தை வைத்திருக்கிறவர். அவை நன்மைக்கேனுவான திட்டங்கள். நாம் யோசிக்கிற வண்ணமாக அவர் யோசிப்பது கிடையாது. அவர் நித்தியத்துக்கு நம்மை பூர்ணப்படுத்துகிற திட்டங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை, அவர் பூர்ணராய் நாம் அவரை பற்றி கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பூரணத்தையும் நிறைவையும் பெற்றுக்கொள்வோம். இதற்குரிய காரியங்களை நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவார்.